வணக்கம். இன்றைய மாலை பணித்துளி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16 20 வசனங்கள் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளை கொடுத்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். அப்படி இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். நன்மையாக தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள் எதுவாக இருந்தாலும் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு காத்திருங்கள். ஜெயத்தை தேவன் கொடுப்பார். நல்லதொரு உறக்கத்தை இந்த நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உறக்கமில்லாமல் கஷ்டப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேளுங்க, தியானிங்க. நல்லதொரு உறக்கத்தை அவர் கொடுப்பார். வாசிக்கிறேன். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே வீழ்வான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்கள் நாம் அதிகமாய் தியானித்தவைகள். ஆகவே அதனால்தான் அநேக வசனங்களை எடுத்து வேகமாய் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். வேகமாய் வாசித்து விடுகிறேன். விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான். நாம் நம்மை அந்த இடத்துல வைத்து பார்க்கலாமா? விவேகத்தோடு இருக்கிறோம் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் அறிவோடு நடந்திருக்கிறோமா? மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். மூடன் என்ன செய்கிறான்? தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒருவேளை இந்த நாளிலே அப்படி ஏதாவது செய்திருந்திருப்போம் என்று சொன்னால் அதற்காக மனம் வருந்துவோம். நாம் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய விதமாக பேசாதிருந்தால், நம் மூடத்தனத்தை வெளிப்படுத்தியிருந்தால் அதற்காக மனம் வருந்த வேண்டியது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது என்று சொன்னால் நாம் திருத்திக் கொள்ள முடியும். துரோகமுள்ள தூதன் தீதிலே வீழ்வான் என்று அடுத்த வசனத்தை பார்க்கிறோம். 17 தூதன் என்று சொல்லும் பொழுது ஒரு தூதுவர்களை அந்த நாட்களிலே அனுப்புவார்கள். அந்த தூதன் துரோகம் செய்கிறவனாக இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை வருவது நிச்சயம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதி, அப்படிப்பட்ட அந்த ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு நாட்டை பிரதிநிதியாக நின்று நடத்தக்கூடியவன், அந்த அம்பாசடராக காணப்படக்கூடியவன் உண்மையாக இருப்பான் என்று சொன்னால் அது அந்த தேசத்துக்கு ஒரு ஔஷதம், ஒரு சுகமாக, ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் இன்றைக்கு அநேகரை நமக்கு மீடியேட்டராக, இல்லை நடுவில் ஒரு தூதனாக, ஸ்தானாதிபதியாக வைத்து அவர்களால் பாதிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து நம் தேவனிடத்திலே முறையிட்டு தேவன் அதை சரி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று அவருக்காக காத்திருப்போம். நாம் ஒருவேளை அப்படி ஸ்தானாதிபதியாக, தூதனாக பிறருக்கு செயல்பட்டு உண்மையில்லாதவர்களாக இருந்திருப்போம் என்று சொன்னால் அதற்காக வருத்தப்படுவோம். ஆனால் உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் பாடு அனுபவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் அதற்கான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம் மத்தியஸ்தராக இருந்து சமாதானம் உண்டாக வேண்டும் என்று செயல்பட்டு அதனால் அவமானத்தை சந்திக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களால் நீங்கள் எடுத்த அந்த முயற்சி ஔஷதமாக, ஒரு ஆரோக்கியமாக நிறைவடையும். ஆகவே தொடர்ந்து அந்த மத்தியஸ்தராக, நன்மைக்கான மத்தியஸ்தராக, தூதனாக, ஸ்தானாதிபதியாக செயல்பட பிரயாசப்படுவோம். இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார். சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோர் என்று அவர்களை பாராட்டுகிறார். ஆகவே இப்படி நல்ல காரியங்களுக்கு மத்தியஸ்தலாக இருந்து நாம் செயல்படுவது ஒரு பெரிய பாக்கியம். அடுத்ததாக, புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். நாம் முதலே பார்த்த காரியம், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். மற்றவர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது அதை கவனித்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 19 வாஞ்சையை நிறைவேற்றுவது ஆத்துமாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பாக இருக்கிறதா? பாருங்க, முட்டாள் தீமையை விட்டு விலகுவதற்கு சந்தோஷப்பட வேணும், ஆனால் அதை அருவருப்பாக நினைக்கிறானாம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. நல்ல வாஞ்சைகளை ஆத்துமா விரும்புகிற உள்ளான சரீர விருப்பத்தை அல்ல, ஆத்துமா எப்பொழுதுமே நன்மையானதை விரும்பும். ஆகவே அந்த ஆத்மாவுடைய வாஞ்சை நிறைவேறும் பொழுது அது ஆத்மாவுக்கு இனிதாக காணப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்மாவுக்கு என்று ஏதாவது விருப்பம் இருக்கிறதா?
இன்றைக்கு அநேகர் நம்முடைய உடல் சார்ந்த விருப்பங்களையே நம்முடைய அடிப்படை விருப்பமாக நினைத்து விடுகிறோம். இல்லை, உங்களுடைய ஆத்மாவை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். உங்களுடைய ஆத்மாவுடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? அந்த ஆத்மா எதை விரும்புகிறது? அந்த ஆத்மா எந்த விதமான இளைப்பாறுதலை, எந்த விதமான ஆனந்தத்தை விரும்புகிறது? நாம் உடல் ரீதியான இன்பங்களையே நாம் நாடி தேடி அலையுளாக இருப்போம் என்று சொன்னால் ஆத்மாவின் சத்தம் நம் காதுகளுக்கு கேட்காமலே போய்விடும். ஆகவே உங்களுடைய ஆத்மா என்ன சொல்லுகிறது என்று கேட்டு பாருங்கள். அது நிறைவேறும் பொழுது அது அந்த ஆத்மாவுக்கு இனிதாக இருக்குமாம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், அதாவது ஞானிகளுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவன், ஞானிகளோடு அதிகமாய் பழகுகிறவன், ஞானிகளுடைய பேச்சை அதிகமாய் கேட்கிறவன் ஞானமடைவான். மூடருக்கு தோழனோ நாசமடைவான். நாம் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய நண்பர்கள் ஞானத்தை தேடுவர்களாக இருக்கிறார்களா? என்னுடைய நண்பனுக்கு உலக காரியத்திலையும் உலக சிற்றின்பு பேச்சிலேயும் கவனம் இருக்கிறதா? அல்லது ஞானமான காரியங்கள் என்ன சொல்லப்படுகிறது, ஞானமான காரியங்கள் எங்கே வெளிப்படுகிறது என்று அதிலே சஞ்சரிக்கிறவனாய் இணைந்திருக்கிறவனாய் இருக்கிறானா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளும் பொழுது அப்படிப்பட்ட நண்பர்களோடு நீங்கள் ஐக்கிய கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஞானம் அடைய முடியும். ஆனால் மூடருக்கு நாம் தோழலாக இருக்க ஆசைப்படுவோம் என்று சொன்னால் நாசமடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூடருக்கு தோழனோ, மூடர்கள் அவர்கள் தோழர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், யார் நமக்கு நண்பர்களாக ஆவார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட வலையிலே நீங்கள் சிக்கிக்கொள்வீர் என்று சொன்னால் மூடருக்கு நீங்கள் தோழனாக போகும்பொழுது உங்களுடைய தோழன் மூடன் என்று சொல்லப்படவில்லை. மூடருக்கு தோழனாக நீங்கள் போகும்பொழுது அவருடைய ஆசைக்கு ஏற்ற தோழனாக நீங்கள் மாறும்பொழுது நாம் நாசமடைவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே நம்மிடத்தில் நண்பர்களாக விரும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஞானத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களா? உண்மையின் மீது, சத்தியத்தின் மீது, நன்மையின் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்து அப்படிப்பட்டவருடைய சகோதரத்துவத்தை, தோழமையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஞானமடைவர்களாக இருப்போம். ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளில் மனதில் செலுத்தி, மனதில் இருத்தி, இந்த இரவு நாம் இவைகளை தியானித்து திரும்ப திரும்ப தியானித்து தூங்க செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நல்லதொரு தூக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லதொரு தூதனாக, ஸ்தானாதிபதியாக நான் இருக்கப் போகிறேனா? ஞானமடைகிற ஒரு ஐக்கியத்திலே காணப்பட போகிறேனா என்பதை குறித்து நீங்கள் தான் முடிவடைக்க வேண்டும். ஜெபித்து முடிக்கலாமா? அன்பான பரலோக பிதாவே, இந்த மாலை தியானத்திற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதில் வாசிக்கப்பட்ட அநேக நல்ல காரியங்கள், நல்ல உபதேசங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொந்தமாய் மாறட்டும். அதை அவள் ஏற்றுக்கொள்ள, அப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி பிரயோஜனப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவள் வாழ்க்கை மாற இவர்களும் ஞானமடைய, கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஞானமுள்ள வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கேட்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீ கொடுத்த அருமையான வேத வசனங்களுக்காக கொடான கோடி நன்றி சொல்கிறோம். வசனத்தினாலே நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். வசனத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை சுகமடைகிறது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு இன்பத்தை ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்கு நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உமது கரத்திலே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நிச்சயமாகவே நீ அவருடைய இயக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்ல தேவன் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தேவன், இன்றும் எங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறீர். உமது வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ விசேஷித்த ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசுவே, உமது கரத்திலே இந்த வசனத்தை வாஞ்சிக்கிற அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில ஞானம் விளங்கட்டும். உமது ஆசீர்வாதம் தலை தூக்கி எழும்பி அவளை செழிக்க செய்யட்டும். உதவி செய்யுங்க தகப்பனே. திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.